ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஏர் ஃப்ரையர் சீரீஸில் லெமன் கார்லிக் சிக்கன். நான் இன்றைக்கி சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை வந்து பட்டரில் வந்து பேனில் கூட டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி விங்ஸ் தான் எடுத்திருக்கேன் சிக்கனில். அதை வாஷ் பண்ணிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ். இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணது வந்து நான் வீட்டிலே செஞ்சு வச்சது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 1 hour வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் சிக்கன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அப்போ தான் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அப்படின்றதுக்காக. இன்பில்ட் ஆப்ஷன் சிக்கன் அப்படின்றது வச்சிங்கன்னா 180 டிகிரியில் 24 minutes குக் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு 11 minutesக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திருப்பி போட்டு திருப்பியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீதி 11 minutes குக் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் மஷ்ரூம்ஸ் போட்டிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் நான் பூண்டையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இட்டாலியன் சீசனிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சாஸ் ரெடி ஆகிடும். நம்ம பேக் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 to 6 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த சாஸ் வந்து சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.